வெல்கம் டு சண்டே சமையல். நான் இன்னைக்கு சமைக்க போறது வெஜிடபிள் பாஸ்தா. ஸோ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. 250 கிராம் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் ஒரு 7 மினிட்ஸ் குக் ஆகினா போதும். ஸோ இப்போ எடுத்து பாருங்கள், கையில் ஆஃப் குக் ஆகும். ஸோ அதுவே நமக்கு போதுமானது. லைட்டாக கையில் எடுத்து பாருங்கள். ஸோ இதை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ காத்தார விட்டுடுங்க. லைட்டாக எண்ணெயும் ஆட் பண்ணி விட்டுடுங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. பாருங்க, பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டலை. ஸோ இதை அப்படியே வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். பேனில் காஞ்ச உடனே எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வதக்கிட்டு 2 பச்சை மிளகாவை லைட்டாக கீறி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி வெங்காயம் வதங்க உப்பு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வதங்குற அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போது லைட்டாக கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. அதையும் வதங்கிட்டதுக்கப்புறம் இப்போ வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். நான் கேப்சிகம், பச்சை பட்டாணி, கோஸ் 3ஐயும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கேரட் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது வெஜிடபிள் பிடிச்சிருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வதக்கிஃபைங். இப்போது மஞ்சள் ஆட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இது நல்லா கலரிட்டு குக் ஆகணும். மசாலா குக்காகி வந்துடும். லைட்டாக சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் வினிகர், பாஸ்தா சாஸ் அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இது 3த்தையும் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு இதுவும் நல்லா குக் ஆகணும். இது நல்லா குக் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். பாஸ்தா பார்த்திங்கன்னா ஒன்று ஒட்டலை. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுருக்கணும். எண்ணெய் நிறைய ஊற்றிடக்கூடாது. இப்போ நம்மளோட பாஸ்தா ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ நல்லா கிளறி விட்டாச்சு. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம பாஸ்தா ரெடி. இப்போது இதுக்கு ஒரு சைடிஷ் நான் ஆட் பண்ண போகிறேன். இதே பாஸ்தாவை ஒரு எண்ணெய் கடாயில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே சிப்ஸ் மாதிரி வரும். ஸோ இந்த இதை லைட்டாக வேறு ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு இதில் உங்களுக்கு எந்த மசாலா, மேகி மசாலா, லைக் கிச்சன் கிங் மசாலா மாதிரி ஏதாவது ஒரு மசாலா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும், மொறுன்னு இருக்கும். இது என்னோடய சின்ன டிப்ஸ். இதோட நான் பாஸ்தா வச்சு சூப்பராக சாப்பிட்டுப்பேன். ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆல்ல போடுங்க. ஸோ வேறு ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன் மீண்டும். பாய்.